Assalamualaikum, welcome to HANIF'S kitchen. இன்னைக்கு நாம சப்ஸ்கிரைபர் சபரி கேட்டிருந்த மட்டன் பெப்பர் சுக்கா நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி HANIF'S kitchen ஸ்டைல்ல ரெஸ்டாரண்ட் மாடல்ல மட்டன் பெப்பர் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் முதல்ல 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை நான் குட்டி குட்டியா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதுக்கப்புறம் நான் அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் வச்சு 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்க நல்லெண்ணெய் சேர்க்கலாம், இல்லாட்டி எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நான் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 5 மிளகாய் வத்தலை எடுத்து இதோட உடைச்சு போட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் மிளகாய் வத்தல் ரெண்டையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இது வதங்கினதுக்கு அப்புறம் நாம எடுத்து வச்ச மட்டனை இதோட சேர்த்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நான் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சிடுறேங்க. மட்டன் அப்பதான் நல்லா குக் ஆகும். விசில் அடங்கினதுக்கு அப்புறம் நான் மூடி ஓபன் பண்ணி பாக்குறேங்க. இது இந்த மாதிரி இருக்கு. நான் திருப்பி அடுப்பு ஆன் பண்றேன். ஆன் பண்ணி இந்த தண்ணி நல்லா நம்மளுக்கு சுண்ட ஆரம்பிக்கணுங்க. சுண்ட ஆரம்பிக்கிற அளவு நல்லா கொதிக்கட்டும். இந்த இடத்துல நான் 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா கொதிச்சு அது அப்படியே சுண்ட ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும். கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு தடவை 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுல பெப்பர் கொஞ்சம் தூக்கலா தான் நம்ம போடணும். அப்பதான் நல்லா ஸ்பைசியா இருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா அதை கொதிக்க வச்சிடலாம். இப்ப பாருங்க, சுக்கா நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்க்கும் போதே அந்த நல்லெண்ணெயோட ஸ்மெல்லும் அந்த பெப்பரோட ஸ்மெல்லும் ரொம்பவே தூக்கலா நல்லா சூப்பரா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் நான் எண்ணெயில பொரிச்ச முந்திரி பருப்பை இதோட மேல சேர்த்துக்கிறேன். எதுக்குன்னா நாம இதை ரெஸ்டாரண்ட் டைப்ல பண்ணிருக்கோம். ஸோ அதனால நான் முந்திரி பருப்பையும் பொரிச்சு இதோட சேர்த்துக்கிறேங்க. இப்போ நாம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த மட்டன் அவ்வளோ சாஃப்டா நல்லா குக் ஆகி இந்த பெப்பர் சுக்காவோட அந்த ஃபிளேவர் அந்த மட்டனோட சேர்ந்து சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. அதோட இந்த முந்திரி பருப்புமே எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து இந்த கிரேவியோட சாப்பிடும் போது இதுவுமே அவ்வளோ டேஸ்டா இருக்குதுங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப 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 ஹைஃபையா ஒரு ரெஸ்டாரண்ட் டைப்ல சூப்பரா இருக்குது. ஸோ நீங்க கண்டிப்பா இந்த மட்டன் பெப்பர் சுக்காவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நமக்கு ட்ராப் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. தொடர்ந்து நம்ம எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.